தினேஷ். வெஸ்ட் இண்டீஸ் அணியின் பவுலர் தினேஷ். கேள்வி என்னன்னா ரெண்டு டீமுமே வேற லெவல் டீம். ஆமா, ரெண்டு டீமே கடப்பாரமான டீம். கடப்பாரமான டீம். கெடபாரையா வெயிட்டான டீம்னால கெடபாரன்னு சொல்றீங்களா? பரவாயில்ல. சோ பவுலிங்ல இருக்காரு. முதல் பந்திலே 6. ஆஹா, ஃபர்ஸ்ட் பால் 6. பாத்தீங்களா? ஃபர்ஸ்ட் பால் 6 யார் கிட்ட இருந்து போயிருக்கு தெரியுமா? ஃபக்ருதீன். இது அடிச்சாலே 6 தாங்க. ஃபக்ருதீன் ஃபர்ஸ்ட் பால் 6 அடிக்கிறாருன்னா அப்ப அவர் என்ன மாதிரியான ஒரு பிளேயரா இருப்பாரு? 6 பால் அந்த பக்கம் பாரு. பிரஷர் அந்த பவுலர். குக்கர்ல மட்டும்தான் நாங்க பிரஷரை பார்த்திருக்கோம். ஆனா இங்க கிரவுண்ட்லயே பிரஷரை பார்க்கிறோம். ஆமா ஆமா. ஏன்னா இது ஒரு 2 நாள் திருவிழா. கிறிஸ்துபுரம் பிரீமியர் நடத்தும் 8ஆம் ஆண்டிற்கான மாபெரும் கிரிக்கெட் போட்டியானது டே 2 செஷன். இது மீண்டும் தூக்கி அடிக்கப்பட்ட வந்து இது அங்க ஒரு பால். இதற்கிடையே 2 ரன்களை ஓடி கிடைக்கிறார்கள் வெஸ்ட் சவுத் ஆப்பிரிக்கா. மிகவும் தடுத்தாடப்பட்ட பந்து இது. ஃபக்ருதீன் அவரோட டீமுக்காக கரெக்டா ஆடிட்டு இருக்காரு. ஸ்ட்ரைக்கில் இப்ப சதீஷ் இருக்கிறார். சிறப்பாக விளையாட பந்து அது. இதற்கிடையே 1 ரன் ஓட்டத்தை ஓடி கிடைக்கிறார்கள் வெஸ்ட் இண்டீஸ், சரி சவுத் ஆப்பிரிக்கா. நல்ல முறையிலே வீசப்பட்ட பந்து. ஆடியன்ஸ் வெயிட் பண்றாங்க. எங்க பாலாஜி எப்ப பவுலிங் போடுவார்னு வெயிட் பண்றாங்க. ஏனோ ஒரு தடுமாற்றம் தினேஷ் கிட்ட இருந்து. சிறந்த முறையில் அடிக்கப்பட்ட பந்து. நல்ல ஃபீல்டிங். ஆஹா, வேற லெவலுங்க ஃபீல்டிங். கால கால டொயின் 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 மொரட்டு கால டொயின் 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 டொயின். நெதர்லாண்டுக்கும் நியூசிலாண்டுக்கும் மேட்ச் நடந்ததில்ல. சிறந்த பந்து வீச்சுங்க இது. பாலாஜி பால் போடுவாரா? ஓவரா? ஓவர் என்று நடுவர் அறிவிக்க அணியின் எண்ணிக்கை 12. 6 பந்துல 12 அடிச்சிருக்காங்க. சோ நியூசிலாந்துக்கும் இங்கிலாந்துக்கும் பாலாஜி பால் போடுவாரா? மேட்ச் நடந்ததுல நியூசிலாந்துல மேன் ஆஃப் த மேட்ச் யாரு தெரியுமா? அவர்தான் மகேஷ். விழா குழுவின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் மகேஷ்.
இதோ அடுத்த பந்து வீச்சாளர். நேர்க்கப்பட்ட பந்து 6. ஆஹா, நல்ல ஷாட்டுங்க. சதீஷ் அடிக்க ஆனந்தண்ண பிடிக்க. ஆனா அவங்க 2 பேரும் ஒரே டீமு. ஒரு முக்கியமான அறிவிப்பு. அடுத்த போட்டிக்கு இருக்கிறவங்க இங்க ஸ்டேஜ் கிட்ட இருக்கணும். ஆனா இங்க யாருமே இல்லை. என்ன இன்ஃபர்மேஷன் வந்திருக்குன்னா, அருமையான ஷாட். நெக்ஸ்ட் மேட்ச் அடுத்த மேட்ச் இந்தியா வெஸ் இங்கிலாந்து. இங்கிலாந்து வந்து எல்லாருமே இருக்காங்க, பட் இந்தியன் டீம்ல யாருமே இல்ல. இன்னும் அவங்களுக்கு ஒரு 3 நிமிஷம் டைம் கொடுக்கப்படும். இல்லைன்னா வாக் ஓவர் கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் இயர் அந்த இந்தியன் டீம்ல இருக்கிறவங்க யாருமே போண்டு ஒரு நிமிஷம் அந்த இந்தியன் டீம்ல இருக்கிறவங்க யாருமே பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. இது விழா குழுவின் சார்பாக தெரிவிக்கப்பட்ட அறிவிப்பு. நேற்று நைட்டு நடந்த மேட்ச்ல மேன் ஆஃப் த மேட்ச் தரல. ஏனோ ஒரு தடுமாற்றம். இந்தியன் டீம்ல யாருமே இல்லைங்க. இன்னும் ஒரு 2 நிமிஷம் உங்களுக்கு டைம் தரப்படும். இல்லைன்னா டைரக்டா வாக் ஓவர் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் இயர் அந்த இந்தியன் டீம்ல இருக்கிறவங்க யாருமே டிபிஎல்ல பார்ட்டிசிபேட் பண்ண முடியாதான். இந்தியன் டீம் சொல்லு, அப்பதான் காமனா இருக்கும். நீ ஒரே டீமா சொல்ற. இங்கிலாந்து டீம் இங்க தான இருக்கு. நல்ல முறையில் வீசப்பட்ட பந்து. இங்கிலாந்து டீம்ல எல்லாருமே இருக்காங்கங்க. நடுவரே, இது எத்தனை ரன்? 2 ரன். நன்றி நடுவரே. கடந்த போட்டியில் மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு மகேஷ். தூக்கி அடிக்கப்பட்ட பந்து இது 6. சதீஷ் தனது அணிக்காக சிறந்த முறையில் தனது மட்டையை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். சோ இந்தியன் டீமுக்கு இன்னும் ஒரு 2 இருந்து 3 நிமிஷம் வரைக்கும் டைம் தரப்படும். இதற்கிடையே ஓவர் என்று நடுவர் அறிவிக்க 2 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 32. சோ ஒரு 2 நிமிஷத்துல வந்துட்டு இந்தியன் டீமுக்கும் இங்கிலாந்துக்கும் டாஸ் போடப்படணும். சோ இந்தியன் டீம்ல யாராவது இருந்தீங்கன்னா உடனே ரிப்போர்ட் பண்ணுங்க ஸ்டேஜ் கிட்ட. இல்லனா டைரக்டா நெக்ஸ்ட் இயர் உள்ள போயிடுவாங்க. இது எல்லாருமே சேர்ந்து எடுத்த முடிவு. இன்னும் ஒரு 2 நிமிஷம் இந்தியன் டீமுக்கு டைம் இருக்கு. அதுக்குள்ள ரிப்போர்ட் பண்ணுங்க. ஆனா 4 hours 1 times தான் பிரேக் வரும். எல்லா டைமும் பிரேக் வராது. ஆனா கொஞ்சம் கிரவுண்ட் உள்ள போகாதீங்கன்னா 4 hours 1 time தான் பிரேக்கு.
கமிட்டியோட முடிவு 32 2 overs 32 பவர் பிளே முடிவடைகிறது. கிறிஸ்துபுரம் பிரீமியர் லீக் பிரசன்ஸ் த ஹேத்தியர் டிராஃபி. மூன்றாவது ஓவரை வீச வந்துள்ளார் திலீப் வெஸ்ட் இண்டீஸ் அணிக்காக. இதோ அடுத்த மட்டையான திலீப். தூக்கி எடுக்கப்பட்ட பந்து ஆறு. ஃபக்ருதீன் தனது அணிக்காக சிறந்த முறையில் தனது மட்டையை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். டீம் சவுத் ஆப்பிரிக்கா. சரியான ஐடியா அது. ஸ்ட்ரைட்ல காத்துல அதனால இந்தியன் டீம் எங்கே? இந்தியன் டீம் வலை விரிச்சு தேடிட்டு இருக்காங்க. இந்தியன் டீம்ல இருந்து ஒருத்தர் கூட இல்ல. யாராவது ஒருத்தர் இருந்தா கூட ஸ்டேஜுக்கு வந்துருங்க. இந்தியன் டீம்ல இந்தியன் டீமோட கேப்டன் அல்லது யாராவது வாங்க ஸ்டேஜ் கிட்ட. நன்றாக வீசப்பட்ட பந்து. இது ஒரு டாட் பால். எடுக்கப்பட்ட பந்து. ஆறு. ஃபக்ருதீன் சிறப்பாக விளையாடி கொண்டிருக்கிறார் தனது அணிக்காக. சவுத் ஆப்பிரிக்கா ஆன் ஃபயர். அந்த பால் கொஞ்சம் எடுத்து போட்டுருங்க. நன்றி. சவுத் ஆப்பிரிக்கா ஆன் ஃபயர். நெருப்பு மாதிரி விளையாடுறாங்க சவுத் ஆப்பிரிக்கா. அவங்களோட அணியின் சிறப்பு பேட்ஸ்மேன். அந்த பாலை கொஞ்சம் எடுத்து போடுங்க. பண்றோங்க எப்ப அந்த போலர் போடுவாரு அப்படின்னு வெயிட் பண்றோங்க. அந்த போலருக்காக தாங்க வெயிட்டிங். சொல்லுங்க கார்த்தியண்ணா. வைட் என்று நடுவர் அறிவிக்க உதிரியின் ஒரு ஓட்டம். 1+1. ஊக்கி அடிக்கப்பட்ட பந்து. 1 2 3 4. இட்ஸ் அ பவுண்டரி. சதீஷ் சிறப்பாக விளையாடினார் அந்த பந்தை. ஆஃப் சைட்ல ஒரு 4. ஏங்க சவுத் ஆப்பிரிக்கா ஆஃப் செஞ்சுரி அடிச்சிட்டாங்க. 50ங்க இப்போ. டீம் ஆஃப் செஞ்சுரி. வேற லெவல் ஆடிட்டு இருக்காங்க ரெண்டு பேருமே. 50 ரன் பார்ட்னர்ஷிப். எல்லாரும் கிளாப் தட்டலாம். ஏன்னா 50 ரன் பார்ட்னர்ஷிப். நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப். மீண்டும் தூக்கி அடிக்கப்பட்ட பந்து. இதற்கிடையே 1 ரன்கள் ஓடி கிடைக்கிறார்கள். தூக்கி அடிக்கப்பட்ட பந்து. சிறப்பாக பிடிச்சார் அந்த பால. ஒரு கிரேட் ஃபீல்டிங். கிரேட் ஃபர்ஸ்ட் சாயோட கிரேட் ஃபீல்டிங். இதற்கிடையே ஓவர் என்று நடுவர் அறிவிக்க 3 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 52.
3 ஓவர் முடிவிலே அணியின் எண்ணிக்கை 52. 3 overs 52 runs. இப்படி ஆடினு இருந்தாங்கன்னா அவங்களோட ஸ்கோர் எங்கேயோ போகும். சவுத் ஆப்பிரிக்கால ஒரு பெஸ்ட் பேட்ஸ்மேன்னா அது கண்டிப்பா சரவணன் என்கின்ற ஆடன் தான். இதோ அடுத்த பந்து வீச்சாளர் கேப்டன் வெங்கி. வெஸ்ட் இண்டீஸ் அணியின் கேப்டன் வெங்கடேசனா பவுலிங்க்கு போட வந்திருக்காரு. ஊக்கி அடிக்கப்பட்ட பந்து, இது ஒரு 6. ஃபக்ருதீன் தனது அணிக்காக சிறந்த முறையில் விளையாடி கொண்டிருக்கிறார். ஃபக்ருதீன் ஃபக்ருதீன் தனது அணிக்காக மிகவும் அருமையாக விளையாடி கொண்டிருக்கிறார். நல்ல முறையில் வீசப்பட்ட பந்து, இதற்கிடையே ஒரு ரன் மட்டும். கமெண்ட்ரியில் சிறிய மாற்றம். இதற்கிடையே 1 ரன்கள் ஓடி கிடைக்கிறார்கள் வெஸ்ட் சவுத் ஆப்பிரிக்கா. ரன் அவுட் ட்ரை பண்ணாங்க, பட் மிஸ் ஆயிடுச்சு. அடுத்த போட்டியானது தூக்கி அடிக்கப்பட்ட பந்து, 1 ரன்களா? ஆமாம், இது ஒரு ரன். சவுத் ஆப்பிரிக்கா சூப்பரா விளையாடிட்டு இருக்காங்க. அடுத்த போட்டியானது இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து. யாரும் எங்கேயும் போகாதீங்க, மேட்சஸ்லாம் இருக்கு. இந்தியன் டீம் எங்கே? அதுதான் நானும் கேட்குறேன். இந்தியன் டீம் எங்கே? இங்கிலாந்து டீம் இங்கே தான் இருக்காங்க, வந்துருங்க. வைட் என்ற நடுவர் அறிவிக்க உதிரியின் ஒரு ஓட்டம். விக்கெட். வெங்கி ஒரு விக்கெட் போட்டு கொடுத்திருக்காரு. வெங்கி தனக்காக ஒரு பேட்டிங்க சதீஷ் கிட்ட இருந்து விழா குழுவின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். வெங்கி தனது அணிக்காகவும் தனக்காகவும் ஒரு விக்கெட்டை எடுத்துள்ளார். இதுதான் ஃபர்ஸ்ட் விக்கெட் இன் திஸ் மேட்ச். சதீஷனா சூப்பரா விளையாடுறீங்க. தேங்க்யூ ஃபார் யுவர். சதீஷனா 11 பாலுக்கு 22 ரன்கள் வச்சிருக்காரு. எல்லாரும் கிளாப் தட்டலாம். இதோ அடுத்த மட்டையாளர் யார் தெரியுமா? எங்க ஆனந்த் அண்ணன். கெத்து ஆனந்த் அண்ணா. பாஸ் ஃபர்ஸ்ட் ப்ரோகிராம். நீ போட்டு வச்ச தங்க கோடம் ஊருக்கு நீ மகுடம்.
வாய்ட் என்று நடுவர் அறிவிக்க உதிரியின் ஒரு ஓட்டம். நடுவரின் தீர்ப்பு இறுதியானதே, உறுதியானது. நடுவரிடத்தில் எந்த வாக்குவாதம் இருக்கக்கூடாது. நடுவரே இந்த போட்டியின் இறுதி. இதற்கிடையே 1 ரன்கள் ஓடிக்கணிகிறார்கள் வெஸ்ட் இண்டீஸ். சவுத் ஆப்பிரிக்கா 4 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 64. 2 மினிட்ஸ் பிரேக் தான். உங்களோட இது பேசிட்டு வந்துருங்க, ஏன்னா நம்ம டைம் இல்லை. இன்னைக்கு செமிஃபைனல்ஸ் இருக்கு, ஃபைனல்ஸ் இருக்கு, எல்லாரும் சிறப்பு விருந்தினர்கள்லாம் வராங்க. டீம் அனௌன்ஸ்மெண்ட். இன்னும் இந்தியன் டீம் வரல. சொல்லிட்டேன். ஸ்கோரா 64. 4 ஓவர் முடிவிலே அணியின் எண்ணிக்கை 64. 4 overs 62 runs. கிறிஸ்துபுரம் பிரீமியர் லீக் நடத்தும் 8ஆம் ஆண்டிற்கான மாபெரும் கிரிக்கெட் போட்டியானது நேற்று மற்றும் இன்று ஆகிய 2 தினங்கள் நடைபெறும். இன்றுதான் லாஸ்ட் டே. எங்களுக்காக ஸ்பான்சர் செய்த அனைத்து நிறுவனங்களுக்கும் எங்களோட கமிட்டி சார்பாக நாங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுக்காக ஸ்பான்சர் செய்த ஸ்னைப்ஸ் மென்ஸ்வேர், SKM மட்டன் ஸ்டால், ஃபியாரா, டிங் டாங், யாழ் கலைக்கூடம், AES பப்ளிகேஷன், பிளகின் மற்றும் சச்சின் ஸ்போர்ட்ஸ் விழா குழுவின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்த பந்து வீச்சாளர் பாலாஜி. நேத்துல இருந்து இவர் தாங்க தேடி இருந்தோம். இன்னைக்குதான் கண்ணில் மாட்டாரு. அவரு கிரிட்டுன்னு வருவாரு. இதோ வந்துட்டாருங்க போலாச்சி. ஓலை என்கின்ற போலாச்சி. ஒரே டீமா? சிறந்த போலருங்க இவரு. இது நோ பால். முதல் பாலே நோ பாலா? ஃபர்ஸ்ட் பால் வார்ம் அப் பாலுங்க. சுந்தர் கொஞ்சம் ஸ்டேஜ் கிட்ட வாங்க. சுந்தர் ஸ்டேஜ் கிட்ட வாங்க. போன பால் நோ பால். நல்ல ஒரு ஷாட் பவுன்சர். மீண்டும் ஒரு நோ பால். இருங்க டிசிஷன் சொல்லுவாங்க. நடுவரே நடுவரே நோ பாலா வைடா ரெட் பாலா?
இல்ல கரெக்ட் பாலா? எங்க அம்பையர் கொடுப்பாரு, நீங்க பேசாதீங்க. உள்ள யாரும் பேசாதீங்க, அம்பையர் கொடுப்பாரு. நல்ல ஒரு ஷார்ட் பவுன்சர். நடுவரே நோ பாலா? நோ பாலா நடுவரே? நோ பால், நோ பால். நன்றி, நன்றி. நோ பால். நில்லுப்பா. நல்ல ஷாட்டுங்க. 6ங்க. யார் அடிச்சது தெரியுமா? எங்க அண்ணன், கெத்து அண்ணன் ஆனந்த். அவர் இன்னொரு ஒரு 6 அடிச்சா அவங்க டீம்ல துளசி 100 ரூபா தராரா. ஆனந்தன் இன்னொரு 6 அடிச்சா துளசி 100 ரூபாய் தராரு. பெரிய ஆறுங்க. பந்து இதுங்க. ஆஹா, 99 மீட்டர் இந்த ஆறு. 100 ரூபா எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு முழுக்கை சட்டை தச்சுக்கலாம் அதுல. ஒரு 6க்கு 100 ரூபாய் துளசி கொடுக்கறாரு ஆனந்தன் அடிச்சா. போலர் கம்பேக் கொடுப்பாரா? 200 ரூபாய் வசூல் பண்ணிட்டார் ஆனந்தண்ணா. ஜெய் கூட ஸ்பான்சர்ஷிப் பண்றாராங்க ஆனந்தண்ணா 6 அடிச்சா. போலர் கம்பேக் கொடுப்பாரா? சிறந்த பந்து வீச்சுங்க. நல்ல பால். நல்ல பாலுங்க. அவர் கையில எல்லாமே இருக்குங்க. எல்லாமே அவர் கையில இருக்கு. ஒண்ணு ஒண்ணுதான் வரும். நல்ல முறையில் வீசப்பட்ட பந்து பாலாஜி கிட்ட இருந்து. ஆஹா, என்ன ஒரு ஒரு பேட்ஸ்மேனு. நீ போடு நான் அடிப்பேன் அப்படின்ற மாதிரி அடிக்கிறாங்க. வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காரு ஆனந்தண்ண. ஆனந்தண்ண 300 ரூபாய் சம்பாதிச்சிட்டாரு. நல்ல பந்து. இதற்கிடையே ஒரு ரன் மட்டும். எங்களுக்கு ஸ்பான்சர்ஷிப் செய்த ஆர்கேஎம் ஸ்டீல்ஸ், சனிப்ஸ் மென்ஸ்வேர், எஸ்எஸ் ஹைதராபாத், எஸ்கேஎம் மட்டன் ஸ்டால், நல்ல ஒரு ஷார்ட் பவுன்சர். நல்ல முறையில் வீசப்படும் ஓவர் என்ற நடுவர் அறிவிக்க அணியின் எண்ணிக்கை 85. 5 ஓவர் முடிவில் 5 overs 85. 6 ஓவருக்கு 85. 6 overs. ஒரு நிமிஷம், 5 ஓவரா? மன்னிக்கவும், 5 ஓவர் ப்ரோ. 5 ஓவர் தான் ப்ரோ. 5 ஓவர் முடிவிலே அணியின் எண்ணிக்கை 85.
டிங் டாங், யாழ் கலைக்கூடம், ஏஇ பப்ளிகேஷன்ஸ், இப்ளெக்ஸ் மற்றும் சச்சின் ஸ்போர்ட்ஸ். ஆஹா, அருமையான பாலுங்க இது. நல்லா போறாருங்க இவரு. அன்எக்ஸ்பெக்டடுங்க இது இந்த பால். ஆஹா, சிறப்பான அடிக்கப்பட்ட wicket! சஞ்சு பாய் லெவல் போட்டிருக்காருங்க சஞ்சு பாய். வேற லெவல் போலிங் போட்டு மெயினான விக்கெட்டுங்க அவரு. எங்க ஆனந்தன் அடிச்சாரு, நல்ல பேட்டிங். ராஜன் புடிச்சாருங்க அந்த பால. நல்ல பவுலிங். அடுத்தது யாரு? பாரு. நல்ல ஒரு கம்பேக் கொடுத்திருக்காங்க. இதோ அடுத்த மட்டையாளர் யுவராஜ், டீம் கேப்டன். இவரும் ஒரு சிறந்த மட்டையாளருங்க. வேற லெவல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாரு. பட் ரெண்டு பேருமே சலிச்சவங்க கிடையாது. வெஸ்ட் இண்டீஸும் சவுத் ஆப்பிரிக்காவும் வேற லெவல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்க. இந்த பக்கம் இந்த கேப்டன் போடு, அந்த பக்கம் அந்த கேப்டன் ஆடு. கேப்டன் மேட்சஸ். வைட் என்ற நடுவர் உதயன் மூலம் ஒரு ஆறு. சிறந்த முறையில் அடிக்கப்பட்ட பந்து. சஞ்சு பாய் ஆஹா, அருமையான விக்கெட்டுங்க. வெங்கி கிட்ட இருந்து ஒரு பயங்கரமான போலிங்க பாத்துக்கீங்க. ஃபுல் டாஸ்லயே எல்லா விக்கெட்டும் விழுதுங்க. 2 விக்கெட் போண்டது. அத ரெண்டுமே ஃபுல் டாஸ். ரெண்டுமே ஃபுல் டாஸ். ஆமா, அவர் ஐடியாவா யோசிச்சிருக்காரு. ஃபுல் டாஸ் போட்டு அடிப்பாங்க, நம்ம பிடிக்கலாம் அப்படின்னு யோசிச்சிருக்காரு அவரு. கேப்டன்னா சும்மாவா? கேப்டன் போட்டு கேப்டன் இந்தியா டீம் கேப்டன் எங்கே? இதோ அடுத்த மட்டையாளர் விக்கி. டாஸ் போடணும். இந்தியா டீம் கேப்டன் எங்கே? வைட் என்ற நடுவர் அறிவிக்க இது ஒரு உதிரிகள் கூட்டம். ஒரு ரன். ஆஹா, நல்ல மீண்டும் தூக்கி அடிக்கப்பட்ட பந்துங்க. இது 6ங்க. ஓவரா? இன்னும் ஒரு பந்துங்கள் இருக்காமே. ஓவரா? வெயிட். போன பால் வைடு பால். ஃபர்ஸ்ட் பால் டாட், ரெண்டாவது பால் விக்கெட், மூணாவது பால் வைடு, நாலாவது பால் 6, அடுத்தது விக்கெட்டு, அடுத்தது வைடு,
அடுத்தது 6. ஸோ இன்னும் ஒரு பந்து இருக்கு, இன்னும் ஒரு பால் இருக்குங்க. இல்லங்க அம்பையர் கொடுப்பாங்க, வெயிட் பண்ணுங்க. யாரும் உள்ள வராதீங்க, லைன் டச் பண்ணாதீங்க மாஸ்டர். ஹலோ, நாங்க வரலாங்க. கமெண்ட்ரிங்க. மூண்டு மைக்ல தண்ணி ஊத்திராத. இன்னும் ஒரு பால் இருக்குங்க, லாஸ்ட் பால். அம்பையர் நன்றி நடுவரே. கொஞ்சம் கேட்டு கொடுங்க அம்பையர். சிறப்பான அடிக்கப்பட்ட வந்து 6. இதற்கிடையே ஓவர் என்று நடுவர் அறிவிக்க இந்தியன் டீம் கேப்டன் 6 ஓவர் முடிவுல அணியின் எண்ணிக்கை 105. 6 overs 105 runs. இதோ அடுத்த ஓவரை வீச அனீஃப்.
சிறந்த முறையில் பிடிக்கப்பட்ட பந்து விக்கெட். விக்கெட். அனீஃப் அவர் தனது அணிக்காக ஃபக்ருதீன் 15 பால்ல 35 ரன் அடிச்சிருக்காருங்க. சாரி மன்னிக்கவும், 33 ரன் அடிச்சிருக்காருங்க. 15 பால்ல 37 ரன் அடிச்சிருக்காரு ஃபக்ருதீன். விழா குழுவின் சார்பாக ஃபக்ருதீனுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இதோ அடுத்த மாட்டையாளர் சாராவண்ணன். இவர் ஒரு சிறந்த மட்டையாளர். இந்த கிரவுண்டை பத்தி அவருக்கு நல்லாவே தெரியுங்க. எந்த பக்கம் அடிச்சா எந்த பக்கம் போவோன்றது தெரியுங்க. நல்ல முறையில விக்கெட் செய்யப்படுது. ஜி இந்த கொஞ்சம் ஆஃப் சைட்ல இருக்கிறவங்க கொஞ்சம் கேலரிக்கு வெளியே வந்துருங்க ப்ளீஸ். இல்லைன்னா 4 பவுண்டரிக்கு பின்னாடி வந்துருங்க. ஏன்னா அங்க பால் போச்சுன்னா 1 ரன் 2 ரன்லாம் கொஞ்சம் கஷ்டம். பாலாஜி கொஞ்சம் அப்படியே பின்னாடி சொல்லு. கொஞ்சம் இந்த பக்கம் 4 கிட்ட வந்துருங்க ப்ளீஸ். இதோ அடுத்த மட்டையாளர் எங்க அண்ணன் ராபின் அண்ணன். இவரை எல்லா டேலையும் கிரவுண்ட்ல பார்க்கலாங்க. வீக் டேஸ்லயும் பார்க்கலாம், வீக் எண்ட்லயும் பார்க்கலாம், டோர்னமெண்ட்லயும் பார்க்கலாம், டோர்னமெண்ட் இல்லைனாலும் பார்க்கலாங்க. ராபின் 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 இது ஒரு டாட் பால். ஆஹா அடுத்த போட்டிக்கு டாஸ் போட்டதுல வந்து இந்தியா டாஸ் வெற்றி பெற்று அடுத்த போட்டி 4 ஓவர் மேட்ச். புது பால். சிறந்த முறையில் வீசப்பட்ட பந்து. இதற்கிடையே ஒரு ரன். இங்கிலாந்துக்கும் இந்தியாவுக்கும் டாஸ் போடப்பட்டதுல இந்தியன் டீம் டாஸ் வின் பண்ணிருக்காங்க. இன்னும் அவங்களோட டிசிஷன் சொல்லல. ஆனா அந்த போட்டி வந்து 4 ஓவர் கொண்ட போட்டி. ஓவர் என்று நடுவர் அறிவிக்க அணியின் எண்ணிக்கை 109. 7 ஓவருக்கு 109 அடிச்சிருக்காங்க. 7 ஓவர்ஸ் 109 ரன்ஸ். இதோ கடைசி ஓவரை வீச யார் 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 எங்கே? இங்க அம்பையர்ஸுக்கு டிஃபன் இருக்கு. சப்போஸ் ஃப்ரீயா இருந்தீங்கன்னா வந்து சாப்பிட்டுக்கோங்க. இதோ அடுத்த பந்து வீச்சாளர் தினேஷ். இருந்த முறையில் அடிக்கப்பட்ட பந்து. கேட்ச். விக்கெட். தினேஷ் அவர் அணிக்காக விக்கெட்டை எடுத்து கொடுக்கிறார். இதோ அடுத்த மட்டையாளர் யுவன். இவரும் ஒரு
சிறந்த மட்டையாளருங்க. போன மேட்ச் அடிச்சாருங்க, வேற லெவல்ல ஆடினாருங்க. இன்னும் 5 பால் தான் இருக்கு. 109 ரன் எடுத்திருக்காங்க. பார்ப்போம் 120க்கு போகுமா இல்ல 110க்குள்ள முடிப்பாங்களா? லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். ஏனோ ஒரு தடுமாற்றம். இதற்கிடையே நோபாலா? நோபால். சோ மொத்தம் 3 ரன்னா, 4 ரன்னு. நன்றி நடுவரே. விக்கெட். வேற லெவலுங்க ஃபீல்டிங். கால முரட்டு கால வேற லெவலுங்க ஒரு ஃபீல்டிங். பயங்கரமா பிடிச்சிருக்காருங்க. விக்கி தனது விக்கெட்டை இழக்கிறார். தோ உங்க டீம் எதிர்பார்த்த பேட்ஸ்மேன் சதீஷ் போறாரு. வேற லெவல் பேட்ஸ்மேனுங்க இவரும் சதீஷும். பாலாஜி நாளைக்கு விழா குழுவின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த கேட்ச் பிடிச்சதுக்கு சுறுசுறுப்பா பிடிச்சிருக்காரு. அவர் கையில் ஏதோ ஆயிடுச்சு நினைக்கிறேன், கை உதறினே இருக்காரு. ஆஹா பாத்தீங்கள, சதீஷ் வந்த உடனே 4 அடிச்சாருங்க. வேற லெவல் பேட்ஸ்மேனுங்க இவரு. வந்தாரு, நின்னாரு, அடிச்சாரு. வைட் என்ற நடுவர் அறிவிக்க இது ஒரு ரன். உதிரி உங்க எதிரி. ஆஹா இதற்கிடையே ஒரு ரன். நல்ல சுறுசுறுப்பா ஓடி இருக்காங்க. சவுத் ஆப்பிரிக்காக்கு அடுத்த மேட்ச் ஜெயிச்சாதான் உள்ள. அவங்களுக்கும் யார் ஜெயிக்கிறாங்களோ அதுல உள்ள. நடுவரிடம் எந்த விவாதமும் இருக்கக்கூடாது. பாலாஜி இன்னைக்கு யார் யாருக்கு மேட்ச்? சவுத் ஆப்பிரிக்கா எத்தனை மணிக்கு? அது இந்தியாவுக்கு மட்டும் ஓலா நைட்டு கொடுக்குறாங்க. ஆஹா இதற்கிடையே 2 ரன்னுங்க. சுறுசுறுப்பா ஓடி இருக்காங்க. வேற லெவல் பேட்டிங். மீண்டும் தூக்கி அடிக்கப்பட்ட 6ங்க. 8 ஓவர் முடிவிலே அணியின் எண்ணிக்கை
128. 8 overs 128 runs. 8 ஓவர் முடிவிலே அணியின் எண்ணிக்கை 127. 8 overs 127. 8 ஓவர்ல 128 ரன் அடிக்கணுங்க. இது இமாலயா இலக்குன்னு நினைக்கிறேன். திருப்பி வெஸ்ட் இண்டீஸ் இந்த ரன்னை சேஸ் பண்ணாங்கன்னா அவங்க தான் இந்த டே. கலவமா என்னாச்சு கையில? என்னண்ணா ஓட விட்டாங்களா? ஆடுனாடா போ. பண்ணி விடுவாரு. நியூசிலாந்து கேப்டன் மணி எங்க இருக்காரு? அப்பா எங்க இருக்கீங்கப்பா? மணி இது ஓப்பனிங் பேட்ஸ்மேன் உஸ்மான் பட்டேல். கிரீஸ் நீங்க அடிக்கிற ஒரு சிக்ஸுக்கும் ஹலோ 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 ஷேக் ஷேக். ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட். ஒரு ஃபோன் பிளஸ் ஒரு வண்டி சாவி மிஸ் ஆயிருக்கு. யாராவது பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் கிட்ட கொடுத்துருங்க. அந்த ஃபோன் வந்து ஃபக்ருதீனோட ஃபோனு, சாவி வந்து அவரோட சாவி இருக்கா? நன்றி நன்றி நன்றி. அடுத்த போட்டி 4 ஓவர் போட்டி. இந்தியா டாஸ் வின். பேட்டிங் இந்தியா பேட்டிங். ஆஹா, ஃபோருங்க. ரெண்டாவது பால்லே ஃபோருங்க. கேப்டன் நாக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு சிறந்த ஷாட்.
ஆஹா, இதுவும் ஃபோருங்க. 2 ஃபோருங்க வெங்கடேஷ் கிட்ட இருந்துட்டு. வெஸ்ட் இண்டீஸ் கேப்டன் அணிக்காக சிறந்த முறையில் அவருடைய ஆட்டத்தை தெரிவித்துக் கொள்கிறார். நரேஷ், நீங்க என்ன சொல்றீங்க இந்த மேட்ச்? ஆஹா, அருமையான பந்துங்க இது. சதீஷ் போட்டுட்டு இருக்காருங்க பவுலிங். இவர் ஒரு லெஃப்ட் ஹேண்டர் பவுலர், வேற லெவல் பவுலர். பட் பேட்டிங்லயும் சும்மா இல்ல. மிக சிறந்த முறையில் பந்து வீசிக் கொண்டிருக்கிறார் சதீஷ். நல்ல முறையிலே தடுத்தாடப்பட்ட பந்து ஓவர் என்று நடுவர் அறிவிக்க அணியின் எண்ணிக்கை 8. 6 பால் 8 ரன்ஸ். இதோ அடுத்த பந்து வீச்சாளர் விக்கி, நெல்சா என்கின்ற விக்கி. நல்ல முறையிலே தடுத்தாடப்பட்ட பந்து ஆஹா, நல்ல முறையிலே வீசப்பட்ட பந்து நல்ல முறையிலே வீசப்பட்ட பந்து இது. ஆஹா, அருமையான பந்துங்க இது. சரியான ஃபீல்டிங்க 2 பேரும். ஆஹா, மீண்டும் தூக்கி அடிக்கப்பட்ட பந்து இது. இதற்கிடையே 2 ரன்கள். வேற லெவல்ல பார்ட்னர்ஷிப் பண்ணி ஃபீல்டிங் பண்றாங்க. நல்ல முறையிலே வீசப்பட்ட பந்து டாட் பாலா. நன்றி நடுவரே. இதற்கிடையே ஓவர் என்ற நடுவர் அறிவிக்க அணியின் எண்ணிக்கை 12. 2 overs 12 runs.
ஆஹா 6. நன்றி நடுவரே. நல்ல முறையில் தடுத்தாட்டப்பட்ட பந்து. வைட் என்று நடுவர் அறிவிக்க உதிரிகள் மூட்டம் 1 ரன். மைக் ஓகே. இமான் ஸ்கோர் சொல்ல. நல்ல முறையில் வீசப்பட்ட பந்து, அகலப்பந்து. ஆறு. தூக்கி அடிக்கப்பட்ட பந்து 6. ஆறு ஆறா இந்த ஓவரில் போயிட்டு இருக்கு. தூக்கி அடிக்கப்பட்ட பந்து 34. ஓவர் 34. டைம் இல்லை, மேட்ச் நிறைய நடத்தணும். அடுத்த போட்டி இந்தியா மற்றும் இங்கிலாந்து. மதியானம் இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா வேர்ல்டு கப் இருக்கு. தூக்கி அடிக்கப்பட்ட பந்து 1 2. ஒரு ஓட்டம் மட்டுமே. சீக்கிரமா வா சந்தோஷ். ஆஹா, என்ன பால் அது? ஸ்லோயர். தூக்கி அடிக்கப்பட்ட பந்து
விக்கெட். அடுத்த மட்டையாளர். எங்களுடன் மணி. இந்தியா தூக்கி அடிக்கப்பட்ட பந்து 6. இந்தியா பேட்டிங்கா போலிங்கா? இந்தியா இந்தியா இந்திய அணியின் கேப்டன் பேட்டிங் தேர்வு செய்துள்ளார். இது ஒரு 4. நியூசிலாந்து ரச்சின் ரவீந்திரா வந்திருக்காரு. ஒரு சிறந்த முயற்சி ஃபீல்டர் கிட்ட இருந்து. வைடெல்லாம் இல்லப்பா, பால் ரைட். 4 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 49. நியூசிலாந்துல வந்து சஞ்சய் ஏதோ சொல்லணும் ஆசைப்படுறாரு. இன்னும் 24 பால்ல 79 அடிக்கணும். 24 பால்ல 79. 24 balls 79 runs. ஹலோ, இந்திய அணி வீரர்கள் டிசிஷன் சொல்லுங்க. ஆஸ்திரேலியா இந்தியா பேட்டிங் தேர்வு செய்துள்ளது. ஆஸ்திரேலியா நீங்க நேற்று மேட்ச் ஜெயிச்சிங்க, அதை எப்படி நினைக்கிறீங்க? கிருபாகரன் தானே அவர்? எங்க கிருபா நெட்ஸ் பிராக்டிஸ் பண்ணுறாரு. ஓகே ஓகே, கையில தைலத்தை வச்சுனே சுத்தி நிற்பாரு எப்பயுமே. இந்தியா டீம், இந்தியா வந்து பவுலிங் சொல்லிக்கிறாங்க. நியூசிலாண்டோட ரச்சின் ரவீந்திரா வந்திருக்காரு மேட்ச் பார்க்கறதுக்கு. ரொம்ப குள்ளமா இருக்காரு. சிஜே சொல்றாரு. சிஜே ஃபுல் மீனிங் என்ன ப்ரோ? நீங்க ஒன்றும் வீட்டுக்கு போலியா? நியூசிலாந்து கேப்டன் மணி எங்க? ஃபர்தீன் ஆகாஷ். வைஸ் கேப்டன் ஃபர்தீன் ஆகாஷ் செமிஃபைனலும் ஹாஸ்பிட்டல் போயிட போறாரு, பாத்துக்கங்க. அப்புறம்
மேட்ச் ஸ்டார்ட் பண்ணலாம். அம்பேர் அம்பையர் அம்பையர் மேட்ச் எவ்வளவு நேரம் நிக்குது? இந்தியா பேட்டிங்கா? இந்தியா பேட்டிங். மணி கான்ஃபிடண்டா இருக்கியா? ஆகாஷ் ஊக்க மாத்திரை போட்டியா? இந்தியா டீம் டிசிஷன் சொன்னீங்களா? இந்தியா பேட்டிங் தேர்வு செய்துள்ளது. பேட்டிங் தானா? பேட்டிங் தானா? பேட்டிங் வர போறது இந்தியா டீம்ல இருந்து நம்ம ஆரா டிக் பாண்டியா. அவர்கிட்ட நல்ல ஆரா இருக்கு. ஆகாஷ் நல்ல பேட்ஸ்மேன் டெஸ்ட் புறத்துல அவரு. ஆகாஷ் மற்றும் காசி அப்படின்னு ரசிகர் கொஞ்சம் தண்ணி கேன் தூக்கிட்டு வரவர் கொஞ்சம் சீக்கிரம் வந்துருங்கப்பா. மேட்ச் ஸ்டார்ட் பண்ணலாம். ஆஃப் சைடுல இருக்க பசங்க சீக்கிரம் வெளியே போங்க. ஆறு ஓட்டங்கள் தினேஷ் கிட்ட இருந்து. அவர் ஒரு அதிரடி ஆட்டக்காரர். ஒரு ரன்கள் மட்டுமே. ஹரி ஓரம் போ. ஹரி மேட்ச் ஓரம் போ. ஆட்டத்தை விரைவாக நடத்துங்க. ஒரு ஓட்டங்கள் மட்டுமே மகேஷ் கிட்ட இருந்து. டாட் பால். சரவணன் கம்பேக் கொடுத்திருக்காரு இந்த ஓவர்ல. வாப்பா அழகு என்கிற அழகப்பா. ஓ தண்ணி கொடுங்க. தண்ணி கொடுங்க. என்னன்னு பிளேயருக்கு என்ன ஆச்சு கொஞ்சம் போய் பாருங்க கமிட்டி. திவா இங்கிலாந்தோட திவா எங்க இருக்காரு? ஓகேவா பேட்ஸ்மேன் ஓகேவா? திவா அவர் வந்து 4 ஓவருக்கு 120 ரன் அடிப்புன்னு சொல்லியிருக்காரு. இந்தியாவின் ஆகாஷ் காசி நேத்து பெருக்கி அந்த ப்ளூ கலர் எல்லாம் எடுத்துட்டாரு. மணி எங்க போன?
தூக்கி அடிக்கப்பட்ட பந்து 6. 6 தனது அணிக்காக தினேஷ் மிகவும் சிறப்பாக விளையாடி கொண்டிருக்கிறார். ஸ்கோர் வந்து 63. இன்னும் 18 பால்ல 65 அடித்தால் மேற்கிந்திய தீவு உள்ள மணி போப்பா மணி போ. 18 பந்துகளில் மணி போப்பா மணி போ மணி போப்பா. வெள்ளிக்கு அப்புறம் சனி. எங்க அண்ணன் மணி எங்க இருக்காரு? சீக்கிரம் இன்னும் 65 அடிக்கணும். 18 பால்ல 65 எடுக்கணும். அகல பந்து. மணி ஒரு இரு வார்த்தை பேசுவார். இந்தியா பேட்டிங்கா bowling-ஆ? தூக்கி அடிக்கப்பட்ட பந்து 6 4 6. அழகு அழகப்பா. தூக்கி அடிக்கப்பட்ட பந்து இதுவும் 6. இந்த மேட்ச்ல உயிர் இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் 10 ஷாட் தான் தரேன். இந்த மேட்ச்ல உயிர் இருக்கு. தினேஷும் மகேஷும் சேர்ந்து பிரிச்சுன்னு இருக்காங்க. மகேஷ் அவர் அணிக்காக நல்ல சிறப்பான விளையாட்டை வெளியே கொண்டு வந்துட்டு இருக்காரு. மேட்சை கொஞ்சம் விரைவா நடத்துங்க. நல்ல முறையில் வீசப்பட்ட பந்து டாட் பால். ஐ மீன் சென்னை. சிறந்த ஃபீல்டிங். தூக்கி அடிக்கப்பட்ட பந்து 6. இந்த மேட்ச்ல உயிர் இருக்குதான் நினைக்கிறேன். இந்த பவுண்டரி வந்து இங்கிலாந்து பிளேயர் எடுத்து போறாரு. 6 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 83. தண்ணி கொஞ்சம் வர வச்சுக்கலாம், நல்லா இருக்கும். தண்ணி சுத்தமா இல்லையா? 12 பந்தில் 42 அடித்தால் 45.
அஜய் கீழே தண்ணி இது பாரு. இது ஒரு அற்புதமான 6 ரன்கள். மேட்ச்ல இன்னும் உயிர் இருக்கு. வெள்ளிக்கு அப்புறம் சனி எங்க அண்ணன் மணி அண்ணன் பயலுக. மணி போப்பா மணி போ. இந்தியாவின் டிசிஷன் பேட்டிங். அவங்க டீமோட நட்சத்திர வீரர் கார்த்திக் வந்திருக்காரு. கொஞ்சம் வெளியே இருந்து பாலை கொஞ்சம் எடுத்து உள்ள போடுங்க. சப்போர்ட் பண்ணுங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க நான் சொன்னேன். கொஞ்சம் அந்த வெளியே இருக்க பாலை கொஞ்சம் எடுத்து போடுங்க. அந்த பாலை எடுத்து போட்டவங்களுக்கு விழாக்குழு சார்பாக நன்றி. கமிட்டி சார்பாகவும் எங்களோட பிளேயர்கள் சார்பாகவும். இந்த மேட்ச்ல இன்னும் உயிர் இருக்கா என்பது கேள்விக்கு விடை வெஸ்ட் இண்டீஸ் கொடுப்பாங்களா என்பதை நம்ம பார்ப்போம். வெள்ளிக்கு அப்புறம் சனி, எங்க அண்ணன் பேர் மணி. இது ஒரு என்று நடுவர் அறிவிக்க உதிரியின் ஒரு ஓட்டம். பால் அது. கிறிஸ்துவரம் பிரீமியர் லீக் நடத்தும் 8ஆம் ஆண்டிற்கான மாபெரும் கிரிக்கெட் போட்டி. ஒரு ஸ்லோயர், சிறப்பாக போடப்பட்ட பந்து, இதற்கிடையே 1 ரன்கள். எலை ஸ்போர்ட்ஸ் இல்ல, நெல்லை ஸ்போர்ட்ஸ். சிறப்பாக போடப்பட்ட பந்து, இது ஒரு டாட் பால். சதீஷ் அண்ணா தனது அணிக்காக சிறந்த முறையில் பந்துகளை வீசிக்கொண்டிருக்கிறார். மீண்டும் ஒரு டாட் பால். சதீஷ் தனது அணிக்காக சிறந்த முறையில் பந்துகளை வீசிக்கொண்டிருக்கிறார். இட்ஸ் a wide என்று நடுவர் அறிவிக்க உதிரியின் ஒரு ஓட்டம். முரளி கேன்லாம் செக் பண்ணிக்கோ. 2 கேன் யாரும் எத்தனை போனாங்க? 2 கேன் யாரும் எத்தனை போனாங்க? செக் பண்ணிக்கோ. தூக்கி அடிக்கப்பட்ட பந்து. இதற்கிடையே 1 ரன்கள். 1 இல்லை 2 ரன்கள். ஒரு மிட்ஃபீல்ட் அங்க. 2 ரன் ஓடிட்டாங்க. போட்டிக்கு டாஸ் போட்டதுல இந்தியா பவுலிங் தேர்வு. தூக்கி அடிக்கப்பட்ட பந்து. இது 6 இல்லை 4. 6 பந்துகளில் 30 ரன்களை அடித்தால் வெற்றி பெறும் டீம் வெஸ்ட் இண்டீஸ். 6 பாலுக்கு 5 6 அடிக்கணும். அடிக்க முடியுமா கடப்பாறை டீம் ஆன வெஸ்ட் இண்டீஸ்? ஸ்ட்ரைக்ல கைரன் பொல்லாட். மேட்ச்ல இன்னும் உயிர் இருக்கா என்ற கேள்விக்கு விடை இன்னும் சற்று நேரத்தில் தெரிஞ்சிடும். அடுத்த போட்டிக்கு டாஸ் போட்டதுல இந்தியா டாஸ் ஜெயிச்சு ஃபீல்டிங் எடுத்திருக்காங்க. இந்தியன் டீம் இந்தியா. இந்த போட்டி 4 ஓவர் கொண்ட போட்டி.
அடுத்த போட்டியானது 4 ஓவர் கொண்ட போட்டி. நேரம் இல்லை நம்மளுக்கு. கடைசி ஓவரை வீச வந்துள்ளார் சரவணன் என்ற ஆடண்ணா. கடைசி ஓவரை வீச வந்துள்ளார் சரவணன். இந்த மேட்சில் இன்னும் உயிர் இருக்கும் என்ற ஒரு சந்தேகம் உங்க எல்லாருக்கும் தெரியும். தூக்கி அடிக்கப்பட்ட பந்து இது 6. முதல் பந்திலே 6 அடித்துள்ளார் மகேஷ். சிறப்பாக விளையாடி கொண்டிருக்கிறார் மகேஷ் தனது வெஸ்ட் இண்டீஸ் அணிக்காக. முதல் பந்திலே 6. இன்னும் 5 பந்துகளில் 24 ஓட்டங்களை பெற்ற வேண்டும். சிறப்பாக போடப்பட்ட பந்து. இது ஒரு டாட் பால், ரிவெஞ்ச் பால் கூட சொல்லலாம். இது அடிக்கப்பட்ட பந்து. இது 6 இல்லை, கேட்ச். சிறப்பாக பிடிச்சிருக்காரு அந்த கேட்ச கேல். சூப்பரா விளையாடுறாரு மகேசனா. தனது அணிக்காக சிறந்த முறையில் தனது மட்டையை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். 20 பாலுக்கு 43 ரன் வச்சிருக்காரு. எல்லாரும் அப்ரிசியேட் பண்ணலாம். சாரி, 14 பால் 41. சூப்பரா விளையாடுறாரு. கொஞ்சம் எல்லாம் அப்ரிசியேட் பண்ணலாம். டீம்ல இருக்கவங்க எல்லாரும் சரி, வெளியில இருக்கவங்க எல்லாரும் சரி. சூப்பரா விளையாடுறாரு. இவ்வளவு பெரிய ரன்னை இவ்வளவு கிட்ட கொண்டு வந்திருக்காரு. அட நான் சிரிக்காதீங்க. இதற்கிடையே 1 ரன்கள். ஆல்மோஸ்ட் மேட்ச் முடிஞ்சிச்சுன்னு நினைக்காதீங்க. இன்னும் மேட்ச் இருக்கு. மேட்ச்ல இன்னும் உயிர் இருக்கு. அடுத்த மேட்சுக்கும் இருக்கும். இது ஒரு யாக்கர் என்ற முறையில் 1 ரன் மட்டுமே. அடுத்த போட்டியானது இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து. யாரும் எங்க போகாதீங்க. மேட்சஸ்ல இருக்கு இன்னைக்கு. சாயந்தரம் ஃபைனல் வேற சொல்லியிருக்காங்க. சூப்பரா போட்டிருக்காரு அந்த பால. இந்த மேட்சை வெற்றி பெற்றார்கள் டீம் சவுத் ஆப்பிரிக்கா. கமெண்ட்ரி பேசுறேன். இந்த போட்டி மேன் ஆஃப் த மேட்ச் ஃபக்ருதீன். இந்திய அணி விரைவாக ஃபீல்டிங் செட் பண்ணுங்க. கணேசனா கொஞ்சம் சீக்கிரம் ஃபீல்டிங் செட் பண்ணிடுங்க. ஃபக்ருதீன் 16 பாலுக்கு 33 அடிச்சிருக்காரு. 37, சாரி. சிறந்த ஒரு ஆட்டம்.